வள்ளி உனக்கு கிளம்பி வர சொன்னேன்ல, எவ்வளோ நேரம் பண்ணுவ? சீக்கிரம் வா. ஒரு கூறு கீடு இல்லை இந்த பிள்ளைக்கு. என்ன தான் பண்ணுவாள வீட்டில். அந்த அக்கா ஒரு விஷயம் கேட்டுச்சே, என்ன ஏதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு இல்லை. நான் எவ்வளோ நேரம் தான் காத்து கிடக்க. அம்மா இந்த குறுக்கெல்லாம் வலிக்குது. சேர்த்து உட்காருவோம். இந்த சோபாவில் கொஞ்சம் சாஞ்சு உட்காரலாம். ஏக்கா பங்கஜக்கா வந்துட்டேன். மாமா வா. லேட்டாக வந்துட்டு பாட்டு வேற. என்ன பண்ணுறது, நானும் பாட்டு ஒன்று. அன்று ஐயோ இவ கூட சேர்ந்து இவ்வளோ மாதிரியே வருது. வாடி. என்னக்கா கீழே உட்காந்துருக்கீங்க? ஆமாடி, குறுக்கு வலி தாங்க முடியல. அதான் இந்த சோபாவில் தாங்கி உட்காந்துருக்கேன். சோபாவா? ஓ, சோஃபாவை சொல்கிறீங்களா? ஐயோ அக்கா. ஆமாம், என்னை கிண்டல் பண்ணுறதை விட்டுட்டு நான் கேட்டது என்னாச்சு சொல்லு. ஏக்கா நான் எல்லாத்துலேயும் விசாரித்தேன். நம்ம போய் அலைஞ்சு திரிஞ்சு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லையா. நான் கால் பண்ணி கேட்டேன், அவங்க வீட்டுக்கே அனுப்புகிறேன்ட்டாங்க. நாளைக்கே கொரியர் வீட்டுக்கு வந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏண்டி ஏமாத்திர மாட்டாங்களே? காசெல்லாம் எப்படி கொடுக்கறது, என்ன ஏது? பயப்பட ஒன்றும் வேணாங்க்கா, அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. நான் அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி என்கிட்ட ஜிபேயில் காசை போட்டு விட்ருங்க. நான் மொத்தமாக எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிக்கிறேன். சரியாக்கா? நாளைக்கு பார்சல் வீட்டுக்கு வந்துடும். ஓகே? பரவாயில்லடி வள்ளி, நம்ம குரூப்லேயே நீ நல்லா படித்த பிள்ளைன்றதை நீ காமிச்சிட்டடி. நல்ல டேலண்டடி உனக்கு. ஐயோ அக்கா நீங்கள் வேற சும்மா இருங்கக்கா, கிண்டல் பண்ணிட்டேன். அக்கா வாங்கக்கா வாங்க. வரேன்டி. ஹே லட்சு, என்ன கொணட்டல் ஜாஸ்தியாக இருக்கிறது? வள்ளி பெரியவங்க மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரிக்கா, இனிமேல் லட்சுன்னு கூப்பிடல, பாட்டின்னு கூப்பிடுவா. திமிர பாத்தியா பங்கஜம்? வள்ளி. சரிக்கா சும்மா காமெடி லுலுலாய். வாங்கோ வாங்கோ, உங்களுக்கு தான் வெயிட்டிங். என்னடி வள்ளி, பிஸ்னஸ் விஷயமா என்ன ஆச்சு? வா சீத்து வந்து உட்காரு. வரேன்க்கா. உட்காருடி. இல்லைக்கா பரவாயில்லக்கா. நான் வள்ளிகிட்ட சொன்னேன் எல்லாம் சேர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலான்னு. ஆனால் ஒரு சூப்பர் ஐடியா சொன்னாடி. என்னக்கா? அதாவது என்னன்னா என்னது அது என்னமோ கொரியர்லேயே போட்டு விட்ருவாங்களாம். அந்த தறியில் மொத்தமாக ஹோல்சேல் பண்ணுறாங்களே, அவங்க மொத்தமாகவே போட்டு விட்ருவாங்களாண்டி. காசு மட்டும் அட்வான்ஸ் கட்டினா போதுமா, அப்புறம் சரக்கு வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்தா போதும்னா நம்ம எல்லாம் காசை வள்ளி அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவோம். அவள் பார்த்துக்குவான். என்ன சொல்கிறீங்க? ஓ இப்படியெல்லாம் இருக்காக்கா? சரி நம்மளுக்கு வேலை மிச்சம், அலைச்சல் மிச்சம். ஓ இதுக்கு இந்த அளவு மூளைலாம் இருக்கா? ஏக்கா என்ன கேட்டுட்டீங்க? அவள் நம்ம குரூப்லேயே நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சு வாய்க்கு வாயிட வர மாட்டேன். படிப்பெல்லாம் படித்தவளாச்சேக்கா. பங்கஜு சைடு கேப்பில் சைக்கிள் ஓட்டுறியா நீ? அது என்னமோ வாய் குளறிடுச்சு. நல்லா தான் நான் சொல்ல வந்தேன், அது அப்படி ஆயிடுச்சு. நான் என்னடி பண்ணேன்? சரி பொருளெல்லாம் நல்ல தரமாக இருக்கணும்டி. பார்க்காம வாங்கினா எப்படி? பார்த்து வாங்குற மாதிரி வருமா? ஆமாக்கா, நான் இதை கேட்காம விட்டுட்டேனே. வள்ளி என்ன தரமாக இருக்குமா? என்ன இது? ஏக்கா நான் பேசிட்டேன்னு சொன்னேன்ல, ஃபோட்டோ காமிச்சாங்க வாட்ஸ்அப்பில், பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன், தரம் இல்லைன்னா நான் ரிட்டன் அனுப்பிச்சிடுவேன். நம்ம அட்வான்ஸ் மட்டும் தானே பே பண்ணியிருக்கோம். நல்லா இருந்தால் மட்டும் நம்ம பணம் கொடுக்கலாம், நல்லா இல்லாட்டி நம்ம அனுப்பிச்சிட்டு அட்வான்ஸை வாங்கிக்கலாம். என்னக்கா சொல்கிறீங்க? இப்படி போடு. என்ன ஒரு அறிவு பாரு ராசாத்தி. நீ தான் மெச்சிக்கணும். ஏதோ இந்த ஒரு விஷயத்தில் அறிவாக வேலை பார்த்துருக்கா. லட்சு உன்ட்ட நான் சர்டிஃபிகேட் கேட்டேனோ? கேட்கலனாலும் நான் சொல்லத்தான் செய்வேன். சரி விடுங்க, சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு. என்னடி காலை நீட்டிட்டு உட்காந்துட்ட? ஆமாக்கா, காலைல வலிக்குது. சரி சீதா நீ உட்காரு. எவ்வளோ நேரம் தான் நிற்ப? உட்காருவேங்க்கா. இப்படி உட்காந்தாதான்க்கா நல்லாவே இருக்கு. ஆமாடி குறுக்கு வலிக்கு கீழே உட்காந்தாதான் நல்லா இருக்கும். ஆமாக்கா, நீ தான் அப்படி சொல்கிற. வயசான ஓல்டு போல்டெல்லாம் நல்லா மேலே ஏறி உட்காந்துருக்கு. யாரை பார்த்து ஓல்டு போல்டுன்னு? அக்கா நான் உங்களை சொல்லக்கா, நீங்கள் வந்து என்றும் இளமை. ஐயா இவங்க 2 பேரும் சண்டையை தீர்த்து வைக்கவே முடியலையே. மாமியா மருமக சண்டை கூட பரவாயில்ல போல. பாவண்டி அவன் மாமியா என்னையே இந்த பாடுபடுத்துறா. அவன் மாமியா கறியை என்ன பாடுபடுத்துவோல பாவத்தை. இன்னும் இந்த பிள்ளை சின்ன பிள்ளை மாதிரியே பேசிட்டு இருக்கேக்கா. ஆமாடி, கொஞ்சம் கூறு இல்லாமல் வளர்ந்துருக்கா, ஆனால் அறிவு ஜாஸ்திடி. அப்பா நான் கூட நம்மளை பற்றியா எப்படி வந்து ஆர்டர்லாம் போட்டிருக்கான்னு பார்த்துக்க. ஆமாக்கா நல்ல ஐடியா பண்ணியிருக்கா. நமக்கு செலவு மிச்சம், அலைச்சல் மிச்சம், எல்லாமே மிச்சம்க்கா. ஆமாம். ஏன் எரிஞ்ச முந்தியாவே இருக்குது? கொஞ்சம் சிரிச்சா தான் என்ன? கொஞ்சம் பேசாமல் இருக்க சொல்லு அவளை. பேசாமல் தான் இரேண்டி. அப்பா. சரிக்கா பேச சும்மா. அப்புறம் சீத்து உன் வீட்டில் வேலைலாம் முடிஞ்சதா? முடிச்சிட்டேங்க்கா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அக்கா நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன். ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபரை கமெண்ட் பண்ண சொன்னீங்க, பண்ணாங்களா? இல்லைக்கா, நீ கேட்டேன், எதுவுமே இப்போ கமெண்ட் பண்ணல. இனிமேல் பண்ணுவாங்க. ஆமாக்கா, இப்போ தானே சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனி போக கமெண்ட் பண்ணுவாங்க.
ஆமாக்கா, நம்ம சேனல் நல்லா ரீச் ஆகணும்லக்கா. நல்லா நிறைய வியூஸ் போச்சுன்னா எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாம் பார்த்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக சரியாக போயிருக்கா. அப்படியாடி? நான் கூட நம்ம சேனல் வியூஸும் போக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கே, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு கவலையாக இருந்தேன். நல்லா ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் லைக் எல்லாம் நிறைய வரும். அப்புறம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நல்ல அறிவு, புத்திசாலித்தனம் எல்லாமே இருக்குது, ஆனால் கூறு மட்டும் இல்லை.